ஹேக்கர்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டரை எப்படி ஒரு போர்ட்ஸை யூஸ் பண்ணி ஹேக் பண்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட கம்ப்யூட்டரை உங்க வீடா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டை அவுட் சைட் வேர்ல்டா எடுத்துக்கோங்க. இதுல போர்ட்ஸை வந்துட்டு உங்க வீட்டோட விண்டோவும் டோராவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. போர்ட் நம்பர் 80, 443, 21, 3389 இதெல்லாம் வந்துட்டு பர்டிகுலரா ஒவ்வொரு சர்வீசஸை அது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்க ஒரு கம்ப்யூட்டரை ரிமோட்டா வீட்ல இருந்து யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. அது யூஸ் பண்ற போர்ட் வந்து 3389. ஸோ அதோட பாஸ்வேர்டு வந்து என்ன செட் பண்ணிருக்கீங்கன்னா 12345678 அப்படின்ட்டு ஒரு வீக் பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுறீங்க. இப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ல அந்த 3389 போர்ட் வந்து ஓப்பனா இருக்கு. யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணும்போது அது ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் போட்டி விட்டாங்க அப்படின்னா 12345678 இல்லைன்னா வீக் பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வழியா உங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு ரிமோட் ஹேக்கரால ஈஸியா வந்துட முடியும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல 65,000 போர்ட்ஸ் இருக்கு. எனி சர்வீசஸ் ஏதாச்சும் போர்ட்டை யூஸ் பண்ணுது அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை அந்த போர்ட் வந்து ஓப்பனா இருக்கு, வல்னரபிளா இருக்கு அப்படின்னா ஹேக்கர்ஸால அந்த பர்டிகுலர் போர்ட்டை யூஸ் பண்ணி உங்க கம்ப்யூட்டருக்குள்ள வந்துட முடியும். அதனால தான் என்மேப் யூஸ் பண்ணி போர்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுல ஏதாச்சும் சர்வீசஸ் வல்னரபிளா இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மூலியமா ஹேக்கிங் பண்ணுவாங்க.